இயேசு எப்படி தெரியுமா சொன்னார் தன்னை பற்றி? 11ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 28-29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்த வசனம், Take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart, and you will find rest for your souls. பக்கத்துல நிலைச்சு இருக்கணுமா? சாந்த குணமும் தாழ்மையுள்ள ஆவியும் இந்த வருஷ கடைசியில கர்த்தர் உங்க எல்லாருக்கும் தருவார். எல்லாத்துக்கும் சண்டை போடக்கூடாதுங்க. சாந்த குணம் நமக்கு எல்லாருக்கும் தேவை. நான் இதில் நிலைச்சிருப்பேன், காரணம் கர்த்தர் எனக்கு சமீபமா இருக்கிறார். பக்கத்துல அவர் என் கூடவே இருக்கிறார். ஏங்க இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, இவ்வளோ சாந்த குணமா இருக்கீங்க, என்ன காரணம்? கர்த்தரின் கூட. அந்த நம்பிக்கையில வளர்றவங்களும் ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இயேசு எப்படி தெரியுமா சொன்னார் தன்னை பற்றி? 11ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 28-29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்த வசனம், Take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart, and you will find rest for your souls. பக்கத்துல நிலைச்சு இருக்கணுமா? சாந்த குணமும் தாழ்மையுள்ள ஆவியும் இந்த வருஷ கடைசியில கர்த்தர் உங்க எல்லாருக்கும் தருவார். எல்லாத்துக்கும் சண்டை போடக்கூடாதுங்க. சாந்த குணம் நமக்கு எல்லாருக்கும் தேவை. நான் இதில் நிலைச்சிருப்பேன், காரணம் கர்த்தர் எனக்கு சமீபமா இருக்கிறார். பக்கத்துல அவர் என் கூடவே இருக்கிறார். ஏங்க இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, இவ்வளோ சாந்த குணமா இருக்கீங்க, என்ன காரணம்? கர்த்தரின் கூட. அந்த நம்பிக்கையில வளர்றவங்களும் ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா?